نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا ما يهد الله فلا مضل له ومن فلا هادي له اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون اللهم صل على محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد كما باركت على ابراهيم وعلى ابراهيم انك حميد مجيد. அந்த ஏகையும் சாமி சமாதானமும் அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தார் மீதும் சத்திய சஹாபாக்கள் நபித்துகள் தாபிகள் தபோதாமிகள் மற்றும் இஸ்லாமிய சமுதாய மக்கள் அனைவரும் மீதும் பொங்கல் அனைவரும் உண்டாவதாக பிரார்த்தித்து தனக்கே நமது பிள்ளை எடுத்துக் கொள்ளாதவன் தன்னுடைய ஆட்சியில் எந்த துறையும் இல்லாதவனும் தன்னை இழிவிலிருந்து பாதுகாக்க எந்த உதவியும் எடுத்துக் கொள்ளாத அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உரித்தாக என்று கூறி அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு இந்த ஜிம்மாவுடைய ஆரம்பிச்சு அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை இன்றைய ஜிம்மாவுடைய தலைப்பாக பெண்ணிறமை போற்றும் பெருமானார் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்புடைய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உலகத்தில் பிறந்த மக்களிலே ஆண் பெண் அப்படிங்கிற ஒரு இனமாக இருந்து கொள்ளக்கூடிய இடத்துல பெண்களுக்கான உரிமைகள் என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்ணினத்தை அந்த உரிமைகளை எப்படி போற்றினார்கள் என்பதற்காகத்தான் இந்த உரை. இந்த உரையை பொறுத்தவரையும் சில செய்திகளை தான் சொல்ல முடியும், சும்மா உரையாக இருக்கிறதுனால அதற்கு சில மணி நேரங்கள் அதிகமாக தேவைப்படும் என்பது நமக்கு தெரியும். இருந்தாலும் இந்த ஜிம்மா உரையில சில செய்திகள் உலகத்துல சொல்லி ஆசைப்படுகிறது. அன்றைய சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் இந்த மார்க்கம் தான் ஒரு நேர்வழி காட்டும், முழு மனித சமுதாயத்திற்குமே நேர்வழி காட்டியாக இருக்கிறது. என்ன காரணம் என்று பார்த்தால், இது அல்லாஹ்வுடைய வேதமாக இருக்கக்கூடிய திருக்குறானும் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கக்கூடிய முகமது வழிகாட்டு தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இதுதான் உண்மையான மார்க்கம் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ் நம் அனைவருக்குமே நேர்வழி கொடுத்திருக்கிறார். அது ஏகத்துவாதிகளாக தௌஹீத்வாதிகளாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிந்திருக்கிறார் என்பதை நான் ஒரு நிலம் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதாக இந்த பூமியில வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் கட்டுப்பட்டு வாழ்ந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறையில கலிமாவோடு நம்பிக்கக்கூடிய மக்களாக நாம் ஆகணும். இந்த இறுதி முடிவு இருக்குல்ல, அந்த இறுதி முடிவு என்பது மூமினாக முஸ்லீமாக மரணிக்க வேண்டும் என்ற அந்த உறுதிப்பாட்டுல ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்ற இந்த தருணத்தில் சொல்லிக் கொண்டு ஆசைப்படுகிறேன். சோதனை இந்த மாற்றத்தை பொறுத்தவரையும் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பெண்ணுரிமையை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. அது குறிப்பா பாத்தீங்கன்னா, இந்தியாவுல ஆரம்ப காலங்களில் கடந்த 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா பெண்களுக்காக எந்த விதமான ஒரு சோர்ஸோ அவங்களுக்கான எந்த உரிமைகளையும் நீங்க பார்க்க முடியாது. எந்த அளவுக்கு என்று பாத்தீங்கன்னா, பெண் என்பவள் ஒரு போதைப் பொருளாக, பெண் என்பவள் அவரை ஒரு ஜனமாக அப்படிதான் பார்க்கப்பட்டார்கள். ஆண்மகனா ஆண்மகன் தான் உயர்ந்த அந்த சில இருப்பதாக எண்ணிக்கொண்டார்கள். ஒரு அடிமைத்தனமாக பெண்ணிலத்தை வைத்திருந்ததற்கு பல ஆதாரங்கள் இந்தியாவில் இருக்கிறது, பல நாடுகள் ஒழுங்கு. குறிப்பாக நாம் இந்தியாவில் இருக்கிறதுனால இந்த இருக்கக்கூடிய இந்த மக்களிடத்துல சொல்லக்கூடிய செய்தி உங்களுக்கு சொல்றேன். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இந்த மேலாடை இருக்கு பாத்தீங்களா, இந்த மேலாடையே போட முடியாது. பெண்கள் மேலாடை அணிய முடியாது, உயர்ந்த ஜாதி இனத்தவர் மட்டும்தான் போட முடியும். அப்படி ஒரு சட்டம் போட்டு இருந்தாங்க. கீழ் ஜாதியா இந்த பெண்ணா போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காலம் இருந்துச்சு. அப்படி இருந்த காலத்தை வந்த பிரிட்டிஷ் ஆங்கிலேயர் வந்து என்ன செய்யாங்க, பார்த்தாங்க என்ன எவ்வளவு மோசமா இருக்குது அப்படின்னா என்ன செய்யாங்க, சட்டம் கொண்டு வந்தாங்க. அது மாதிரி கணவன் இறந்து விட்டால், ஒரு கணவன் இருந்தான்னு நீ உடற்கட்டை ஏறிடணும். என்னது உடற்கட்டை ஏறிடணும். கணவன் இறந்து விட்டார்னா மனைவி என்ற என்னது ஒரு பெண்ணு நீ எதுக்கு லாய்க்கு இல்லை, புதுசா எடுக்கிறவங்க உனக்கு என்னது, கணவன் இருக்கிறவங்க உனக்கு. கணவன் இறந்து போயிட்டா அவனோட சேர்த்து உடற்கட்டை ஏறி அந்த கணவனை இருக்கக்கூடிய அந்த கட்டைகளை போட்டு இருக்கக்கூடிய அந்த சுடுகாடுல ஒண்ணி சேர்த்து நினைச்சுவாங்க, இருக்க விட்டுருவோம் ரெடியா இருந்துக்க அப்படின்னு. அந்த காலத்துல இறந்த கணவனோடு நினைச்சுவாங்க தூக்கி இறந்துட்டு நிலைமையில மனைவி தூக்கி நினைச்சுவாங்க, அதை போட்டு பேட்டை முடிச்சுவாங்க. இது ஒரு காலமாக இருந்துச்சு.
கல்லானாலும் களம் புல்லானாலும் புருஷன் அப்படிங்கிற ஒரு பழமொழி தெரியும். என்னன்னா அப்படியே இருந்துச்சு. அது கல்லா வெறும் கல் எதுக்கு லாய்க்கு இல்லையா? இவன் தான் அவன் புருஷன். அவனுக்கு எந்த சக்தி இல்ல, வல்லமை இல்ல, எந்த உழைப்பு இல்ல, எந்த ஆண்மை இல்ல, ஏதாவது சரி கல்யாணம் பண்ணிட்டானா புரிஞ்சு போச்சு. என்னது இவன் தான் என்னது உனக்கு புருஷன், கடைசி வரைக்கும் புருஷன். அவன் இறந்தான் என்னது அவன் தான் உனக்கு கணவன். வேற கல்யாணம் பண்ணக்கூடாது, என்னது வேற கல்யாணம் பண்ணக்கூடாது, இவனோட இருக்கணும், கடைசி வரை இருக்கணும். இறந்து போனா சேர்ந்து உடன்கட்டை இருக்கணும், இறந்து போகணும் அப்படின்னு இருந்துச்சு. இவ்வளவு மோசமாக என்னது நம்முடைய இந்தியாவிலேயே இருந்தது என்பதை சில செய்திகள் ஒருத்த சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் சொத்துரிமை பொறுத்தவரையும் இந்த கடந்த 40 ஆண்டுகள், இந்த 50 ஆண்டுகள் தான் பெண்களுக்கான சொத்துரிமையும் இப்பதான் கிடைச்சிருக்குது. ஆனால் அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எந்த சொத்துரிமை பெண்களுக்கு இல்லை என்பதை நம்ம செய்வோம் பார்க்க முடியுது. அப்ப இந்த உலகத்திலேயே சில செய்திகளை என்ன செய்வோம் எடுத்து பார்க்கிறோம். ஆனால் இது ஒரு 100 ஆண்டுகளுக்கு உள்ள செய்தி. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்ணுரிமை எப்படி வாங்கியிருந்தார்கள், எப்படி போற்றினார் என்பதற்கு நிறைய செய்தி நடந்து இருக்கிறத பார்க்கிறோம். நம்ம என்ன செய்திகளை பார்க்கிறோம்? நம்ம செய்திகளை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் வரும்பொழுது இப்பயே ஒரு 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள்ல இவ்வளவு மோசமா இருந்த காலகட்டத்திலேயே இப்படி சம்பவம் நடந்திருக்கு, சரிங்களா? ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் வருவதற்கு முன்னாடி இதை விட ஜாலியாக சொல்றோம்ல, இந்த ஜாலியா காலத்துல வாழ்ந்த மக்கள் எவ்வளவு மோசமா இருந்திருப்பாங்க பாருங்க. எந்த அளவுக்கு மோசமா இருந்தாங்கன்னா, ஒரு பெண் குழந்தை வந்துச்சா உடனே இது பட்டமில்ல, உடனே உயிரோ போட்டு புதைச்சு பாருங்க. மெக்காவில எப்படிப்பட்ட இது பாருங்க, அவ்வளவு மோசமான மூடர்களாக இருந்தார்கள். பெண் குழந்தை புதைச்சா அந்த பெண் குழந்தை தேவையில்லை, ஆம்பளைதான் என்னது ஆம்பளைதான் பெண் குழந்தை புதைச்சுன்னா உயிரோட போட்டு என்ன செய்ய புதைச்சிரு அப்படின்னு அன்றைய காலகட்டத்துல மெக்காவில் இருந்த மக்கள் குறைச்சி இருந்தாங்க. பிறக்கிற பொம்பளை போல எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, குழி தோண்டி உயிரோட புதைத்தார்கள் என்பது பார்க்கணும். அப்படி இருந்த காலகட்டம், அவ்வளவு மோசமா இருந்த காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் பெண்களை இதாவே மதிக்காத ஒரு காலகட்டமாக இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் வந்தார்கள், இந்த ஏகத்துவ கொள்கை வந்துச்சு, இந்த இஸ்லாம் என்ற மார்க்கம் வந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றொன்றாக உடைத்து தகர்த்து எடுத்தார்கள். பார்க்கிறோம் நம்ம பெண்களுக்கு எவ்வளவு உரிமைகள் வாங்கினா என்பதை ஒன்றோட நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். பெண்களை பொறுத்தவரையும் சொன்னாங்க, இறுதி கட்சியில் அல்லாஹ்வுடைய சொன்னாங்க, ஹஜ்ஜத்துல் சொன்னாங்க, இத்தகுல்லா, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள், பெண்கள் விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்கள். என்னது பெண்கள் விஷயத்தில் நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள். ஏன்னா அவங்க ஒரு அமானிதம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அமானிதம். அந்த அமானிதத்தை நீங்கள் பொக்கிஷம் போல பாதுகாக்க எழுதுங்க. அந்த அமானிதத்தை என்ன செய்வாங்க, பொக்கிஷம் போல பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நினைச்சாங்க, அச்சமூட்டினாங்க, எச்சரிக்கை செஞ்சாங்க. பெண்கள் விஷயத்துல அச்சத்திற்காக. அப்ப எந்த அளவுக்கு பெண்களுக்கான உரிமை பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இப்ப பேசுறோமே, என்ன பேசுறோம், சொத்துரிமை. இந்த சொத்துரிமையை இன்னைக்கு இருக்கிற இல்ல, 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் சொத்துரிமையை அழகான முறையில பிரிச்சு சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு இவங்க இந்த அளவு இந்த அளவு இந்த அளவு எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு எப்படியா சொத்து வருவாங்க. பெத்த தகப்பன் இருக்கிறாரு, பெத்த தகப்பன் மூலியமா சொத்து பாருங்க, பெத்த தகப்பன் மூலியமாக சொத்து இருக்கிறது. அடுத்தது கட்டிய கணவன் இருக்கிறாருல, அந்த கட்டிய கணவன் மூலியமாக சொத்து இருக்கிறது. அது மட்டுமா, பிள்ளைகள் இருக்காங்க பாருங்க, பிள்ளைகள் மூலியமாக சொத்து இருக்கிறது. எப்படின்னா வருது பாருங்க, ஒரு மனைவியாக ஒரு தாயாக, ஒரு மனைவியாக ஒரு தாயாக, கட்டிய சகோதரியாக ஒரு சகோதரியாக ஒரு பெண் இருக்கிறார், சகோதரர் இருக்கிறான், அந்த சகோதரி மூலியமாக சொத்து ஒரு சகோதரிக்கு. அப்ப சகோதரியாக, தாயாக, ஒரு மனைவியாக, இப்படி வழிகள் தான் விளங்குங்க. ஒரு பெண்ணுக்கு சொத்துரிமை வழங்கப்பட்டது எப்போது, 1400 வருடங்களுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய இருந்தாங்க. இந்த சட்டத்தை அல்லாஹ் மூலியமாக இந்த சட்டத்தை ரசம் செஞ்சாங்க, பிரித்து கொடுத்தார்கள் என்பதை நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கான தனித்துவமா இருக்கக்கூடிய இந்த குலாவாக இருந்தாலும் சரி, தலாக்காக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியுடைய அந்த பந்தத்தில் திருமணத்துல உறவுல யாருடைய சம்மதம் வேண்டும் என்றால் பெண்ணுடைய சம்மதம் வேண்டும் என்ற உறுதியாக இருந்தாங்க. ஆனா நம்முடைய காலத்திலே நம்முடைய தாத்தா பாட்டி ஒரு 3 தலைமுறை போங்க,
அந்த பாட்டிட்ட கேட்டீங்கன்னா நான் மாப்பிள்ளையே பார்த்தது இல்லை. என்னது நானே பாட்டியோட பாட்டி பார்த்தீங்கன்னா நான் அவர் எங்க வீட்டுக்கார பார்த்ததே கிடையாது. எப்படி அது பாசராப்பா தெரியாது, பேச கிடையாது. என்ன காரணம்? எங்க அத்தாமா சொன்னாலும் கட்டிக்கிட்டேன். என்னது எங்க அத்தாமா சொன்னாலும் கட்டிக்கிட்டேன். அப்படிதான் இருக்குது. எப்ப நம்ம 2-3 தலைமுறைக்கு படி போனாலே அப்படிதான் இருக்குது. இன்னைக்கு தெளிவாயிடுச்சு. ஏன்னா இஸ்லாம் தெரிஞ்சு போச்சு, மார்க்க தெரிஞ்சு போச்சு, ரசூலுல்லாஹ் காட்டி தந்த வழிமுறை தெரிஞ்சு போச்சு, மார்க்கம் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் நம்ம பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்கிறோம். அப்ப இந்த திருமண பந்தம் என்பது என்னது? நீங்கள் இந்த பெண் இருக்கிறாளா, கணவனை பிடிச்சிருக்குதா, பிடிச்சிட்டா சம்மதம் என்னது ஓகேதான், பிடிக்கிறது சம்மதம் இல்லை. திருமண பந்தத்தை பொறுத்தவரையும் எந்த அளவுக்கு என்று பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல ஒரு பெண்மணி வராங்க, யா ரசூலுல்லாஹ் எனக்கு இன்னாத திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க, ஆனா எனக்கு விருப்பம் இல்லை. என்னது வலுக்கட்டாயமா திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லும்போது அம்மா வீட்டு சொன்னாங்க, இந்த திருமணம் ரத்து செய்யப்படுகிறது. ரத்து செஞ்சாங்க, அதை கேசம் பண்ணாங்க. இந்த பெண்மணி முறையிடுகிறார், விருப்பம் இல்லாமல் திருமணிக்கப்பட்டிருக்கிறது. கூப்பிடுறாங்க சம்பந்தப்பட்டவங்களை, பொறுப்பாளர் தந்தையா அண்ணனா யாரெல்லாம் பொறுப்பாளர் வழியாக இருக்கிறாரோ அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த திருமணம் ரத்து செய்யப்படுகிறது. ஏன்னா அந்த பெண்ணுக்கு விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லாத திருமணத்தை நீங்க செஞ்சீங்க, பண்ணி வச்சுட்டீங்க என்று அல்லாஹ்வுடைய தினசிட்டாங்க. ரத்து செஞ்ச செய்திகள் பார்க்கணும், எவ்வளவுப்பட்ட உரிமைகளை பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெண்மணி வராங்க, யார சொல்லலாம், என்னுடைய கணவர் அற்புதமான மனிதர், நற்குணத்துல நல்ல குணத்தில் நல்ல மனிதராக இருக்கிறார். என்னங்க அப்புறம் என்னமா பிரச்சனை? என்ன பிரச்சனை? நல்ல மனிதர் தான், நல்ல சாமி தான், மனைவியில உயிராக இருக்கிறார், மனைவி தாங்குதான், நல்ல குணமாக இருக்கிறார். யாருன்னு? அந்த சாமி. ஆனால் அவனுடைய மனைவி சொல்றாங்க, என் கணவர் எல்லா உலக விஷயத்தையும் எல்லாத்தையும் நல்ல மனிதனாக எல்லாம் இருக்கிறாரு, ஆனால் இவர் எனக்கு வேண்டாம். இவர் என்னது எனக்கு வேண்டாங்கிறாங்க. அப்ப என்ன எனக்கு வேண்டாம்? அதை நான் சொல்ல விரும்பல. பாருங்க, அதை நான் சொல்ல விரும்பல அப்படிங்கிறாங்க. ஏன் சொல்ல விரும்பல? அந்த குணங்களில் ஓகேதான், ஆனால் உறவு சம்பந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல அவனுக்கு என்னது வீட்டு இருக்கு. ஆனால் அரசனோட பெண்மணி ஓப்பனை போட்டு உடைக்காமல் அப்படி என்ன செய்யறாங்க, ஒரு மறைமுகமாக சொல்லக்கூடிய செய்திய அந்த அல்லாஹ்வுடைய அந்த பெண்ணு சொல்றாங்க, ரசூல் புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க? ஆஹா, அப்ப இவரிடத்துல மனைவியோடு சேரக்கூடிய அந்த தகுதி இல்லை என்று அறிந்து கொண்டு அந்த திருமணம் என்ன செய்றாங்க, அந்த பெண்மணி கேட்ட என்ன செய்யறாங்க, விருப்பமான கூட என்ன செய்றாங்க, அந்த விவாகரத்தை வழங்கக்கூடிய காட்சி நம்ம என்ன செய்யறோம் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்களாக இருக்கக்கூடிய நம்ம நினைக்கிறோம் பெண்கள் தானே, என்ன பெண்கள் நல்ல பெண்கள். இஸ்லாத்துல பெண்களுக்கு எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு அந்தஸ்து வழங்கி இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா குர்ஆன்ல சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கணும். உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்து என்று நற்செய்தி கூறப்பட்டார். என்னது உங்களுக்கு பெண் குழந்தை என்பது நற்செய்தி அல்லாஹ் சொல்றான். பெண் குழந்தை என்னது ஒரு நற்செய்தி, குட் நியூஸ் அப்படிங்கிற அல்லாஹ் சொல்றாங்க. அதை வருவாக்குதான் ரசூல் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நீங்கள் உங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்குது, பொம்பளை பிள்ளை அது ஒன்று இருக்குது. அந்த குழந்தையை சிறப்பான முறையில வளர்த்து ஆளாக்கி அற்புதமான முறையில திருமணம் முடித்து கொடுத்தீங்கன்னா நீங்க யார் செய்றீங்களோ, யார் செய்யறா, தந்தையா இருந்து செய்யறாரு, இல்ல சொந்த அண்ணலாக இருந்து வளர்த்து எடுக்கிறாரு, அப்ப அவரும் நானும் சொர்க்கத்தில் எப்படி இருப்போம், இப்படி இருப்போம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் 2 பேரை என்ன செய்றாங்க, காட்டி சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு பெண்களுக்கான அந்த முதல் உரிமையை அற்புதமாக வழங்கக்கூடிய காட்சியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்ப பெண்களுக்கான உரிமைகள்ல ரசவாசம் எந்த அளவுக்கு வாங்குவாங்க உலகத்திலே. இப்ப நம்ம இருக்கிறோங்க, சிறந்த தோழமை யாரு? உங்களுக்கு சிறந்த தோழமை யாருங்க? உங்களுக்கு சிறந்த தோழமை யாராக இருக்க முடியும்? என் மனைவி சொல்றீங்களா, என் மகள் சொல்லுவீங்களா, யாரை சொல்லுவீங்க? உங்களிடத்துல கேட்கிறேன். பெண்கள் விஷயத்துல இருக்கிறோம், ஆண்கள் இருக்கிறாங்க, தாய் தந்தை இருக்கிறாங்க, அண்ணன் மச்சா இருக்கிறாங்க, யாராக இருந்தாலும் சரி நம்ம மார்க்கத்தை ஏற்றிருக்கிறோம். உங்களிடத்துல கேட்கிறேன், உங்களுக்கு இந்த உலகத்திலேயே நெருக்கமான ஆளு, ரொம்ப க்ளோஸான ஆளு, ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா உள்ள ஆளு, தோழமைக்குள்ள தகுதியான ஆளு யாரு அப்படின்னு கேட்டா யாரை சொல்லணும்? நீங்க யார சொல்லணும்? அம்மாவை தான். யாரு? தாய் தான். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க? தந்தை சொல்லவே இல்லையே, தந்தையை சொல்லவே இல்லையே, அண்ணா சொல்லவே இல்லையே, தங்கச்சி சொல்லவே இல்லையே, சிறப்பா சொல்லவே இல்லையே. அவங்க சொல்றது யாரு? உங்களுடைய தாயை. இந்த உலகத்துல தோழமைக்குள்ள தகுதியான 3 தான் சொல்றாங்க, தாய்ட்டாங்க. அப்ப அங்கேயும் ஒரு பெண்ணு தான். ஏன் பெண்ணு? என்ன காரணம்? என்ன காரணம் என்றால்
முதல் உரிமை உடைய தாய்க்கு தான். இந்த உலகத்துல வாழும் பொழுது என்னது, இந்த உலகத்துல வாழும் பொழுது நீ செய்ய வேண்டிய கடமைகளை ஒரு பெண்ணுக்கு தான், உடைய தாய்க்கு தான் செய்ய வேண்டும். உன்னை தாயை நோவினை செய்து விடாதே, உன்னை தாயிலே சீ என்று சொல்லிடாதே, உன்னை தாயை மனச நோகலிச்சு அடிச்சு சித்திரவதை பண்ணாத. சிறந்த தோழமை நட்பு கொள்ளு, அன்பு பரஸ்பரம் கொண்டாடு. யாரு? உன் பெண்மணி தான், அது பெண்மணி தான், ஒரு தாய் தான். அதை எப்படி வச்சிருக்கணும்? சந்தோஷமாக கடைசி வரையும் வச்சிருக்கணும். அவங்க சீராட்டி பாராட்டி அவங்க நீ நேசம் கொண்டு உலகத்துல எதை கேட்டாலும் நீங்க வாங்கி கொடுக்கும். நம்மளால என்றால் உலகத்துல உலக விஷயத்துல நம்முடைய தாய் கேட்கக்கூடிய செய்தியோட ஒரு மகனாக இருந்து நிறைவேற்றக்கூடிய கடமை யாருக்கு இருக்குது? நமக்கு இருக்குது. அந்த இடத்துல உயர்ந்த அந்தஸ்துல ஒரு பெண்ணை தான் தாய் தான் சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு பாருங்க, எவ்வளவு உதவியாக நாம் பார்க்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் திருமணம் என்னது, மறுமணம் இருக்குதானா? மறுமணம் இல்லை. யாருக்கு? இந்த இருக்கக்கூடிய மக்களுக்கு, இந்தியாவுக்கு மக்கள்னா மறுமணம் கிடையாது. கணவன் இறந்துட்டாரா, அப்படியே இருந்து ஒரு 10-13 வயசுல ஒரு பெண்ணு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஒரு 6 மாசம் இறந்து போயிட்டாரு. 13 வயசு 16 வயசுல இருந்து அந்த பெண்மணி அப்படியே இருப்பாங்க. அவங்க என்ன செய்ய முடியாது? மறுமணம் பண்ண முடியாது. எங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய மாற்று மாச சகோதரிகள் பண்ண முடியாது. அது மாற்று மாச சகோதரி பண்ண முடியாது. ஆனா என்ன செய்வான்? 1க்கு 2 எக்ஸ்ட்ரா என்ன செய்வான்? அவங்க வேற மாதிரியான ரூட்ல போவாங்க. ஆனா இஸ்லாம் தடுக்குது. அப்படி இல்லை. இஸ்லாம் செய்யுது அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பாக பெண்கள் மறுமணம் முடிக்க வேண்டும். மறுமணம் முடிக்கிறதுக்கான எல்லா தகுதியும் இருக்கிறது. அப்படிங்கிற உரிமை யாருக்கு இருக்குது? இஸ்லாம் சொல்றது பெண்களுக்கு இருக்குது. ஒரு கணவர் வந்துட்டாரா, கணவர் எந்த பேர் என்னது, அந்த பெண்ணை திருமணம் முடிக்கலாம். என்னது, கணவர் 4 மாதம் 10 நாள் இத்தா இருக்க வேண்டியதான். இத்தா இருந்து அடுத்து என்னது, திருமணத்தை முடிச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. திருமணம் முடிச்சுக்கலாம். இதான் பார்க்க சொல்லுது. ஒரு பெண்மணி இருக்கிறாள், கர்ப்பிணியா இருக்கிறாள். அப்ப கர்ப்பிணியா இருக்கும் போது கணவர் வந்துட்டாரு. அந்த பெண்மணிக்கு ஒரு 4 நாள் குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்தாச்சா, குழந்தை பிறந்தாலும் முடிஞ்சு போச்சு. இல்லது இத்தா காலம் முடிஞ்சு போச்சு. 4 நாள் இத்தா முடிச்சு. அதுக்கப்புறம் ஆகுது அந்த பெண்மணி என்ன செய்யலாம்? அடுத்தது மறுமணம் செய்து கொள்ளலாம். இவ்வளவு முன்னுரிமை உள்ளது இஸ்லாம் வழங்குது. ஒரு பெண்ணுக்கு கணவன் பிடிக்கலங்க, ஏதாச்சும் காரணம் தேவையானா, காரணம் இருந்தால் என்ன செய்யணும்? அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் காரணம் இருக்கும். என்ன காரணம் என்றால், ஒரு மனைவி என்பது தன் கணவனோடு சேர்ந்து வாழ்றான். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல கணவனுடைய ஆக்டிவிட்டிஸ் பிடிக்கல. எப்ப தெரியுமா? வெறுத்து ஒதுக்கும் போதுதான் என்ன செய்வான்? வேண்டாம் அப்படி முடிவுக்கு வந்து எனக்கு குழா கொடுத்துருங்க, இந்த கணவன் தேவையில்லை என்று ஒரு பெருமை எப்ப சொல்லுவாங்க? வெறுத்த பிறகுதான் சொல்லுவார்கள். அப்ப அந்த குழா என்ன செய்யணும்? அங்கீகரிக்கணும். ஆனா தலாக்கு அப்படி இல்லை. தலாக்கு காலம் இருக்குது. 3 தலாக்கு இருக்குது. முதல் தலாக்கா, 2வது தலாக்கா திரும்பி சேர்த்துக்கலாம். 3வது தலாக்கு விட்ட பிறகு வேற திரும்ப முடிச்சு சேரணும். இது சட்டம். ஆனா பெண்களுக்கு அப்படி கிடையாது. பெண்கள் என்ன செய்றாங்க? குழா விரும்புற வாழுங்க மேட்ச் ஓவர் என்னது முடிஞ்சு போச்சு. மகன் கொடுத்த தொகையை திரும்ப கொடுக்க வேண்டிய அவசியம் அவ்வளவுதான். இந்த அளவுக்கு இஸ்லாத்தில் எழுது பெண்களுக்கான உரிமைகளை நம்ம என்ன செய்யணும்? பார்க்கிறோம் சகோதரர்களே. இது சாதாரண செய்தி நினைக்கிறோம், சாதாரண செய்திதான் கிடையாது. ஏன் சாதாரண செய்தி கிடையாது? பெண்களுக்கு அவ்வளவு உரிமையை கொடுத்தது இஸ்லாம். எந்த அளவுக்கு என்று பாத்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவியிடத்தில் அந்த சம்பவங்களை பாக்குறீங்களா? ஒரு போருக்காக போறாங்க. அப்படி போருக்காக போகும்போது அண்ணா ஆயிஷா போறாங்க. அந்த போர்க்களத்துல என்ன பிரச்சனை? போர்க்களத்துல யார் இறப்பா, எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு உயிர் போகும், அந்த சூழ்நிலை கூட தன் மனைவியோடு ஓட்டப்பந்து இருக்கிறாங்க. என்னது? ஓட்டப்பந்து வைக்கிறாங்க. நீ ஜெயிச்சிட்டியா, நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்து அந்த அளவுக்கு மனைவியிடத்துக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை செய்றாங்க, கொடுக்குறாங்க. இந்த சம்பவம் ஒரு சுவாரஸ்யமான சம்பவமா இருக்குது. அது மட்டும் இல்ல, அதுல அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் புறப்பட்டு உம்ரா செய்ய போறாங்க. அந்த உம்ரா செய்ய போற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் சந்திக்கும் பொழுது ஒரு உதவியா உடன்படிக்கை போடப்படுகிறது. அந்த உடன்படிக்கிற பிரச்சனை வருகிறது. அப்ப பிரச்சனை போட்டு ரசூலுல்லாஹி ஒரு முடிவு எடுத்து கேட்டு போறாங்க. அதுல நிறைய சஹாபாக்களுக்கும் நம்ம என்ன அல்லாஹ்வை ஏற்றிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதராக நீங்க இருக்கீங்க, இவங்களுக்கு இப்படி போகணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு என்னது ஒரு கலக்கத்துல சஹாபாக்களுக்கு சூழ்நிலை பாத்தீங்கன்னா முடிவெடுக்கிற அந்த சூழல்ல ரசூலுல்லாஹி தன்னுடைய மனைவியாக இருக்கக்கூடிய உம்மு சலமா ஆலோசனை சொல்றாங்க.
என்ன சொன்னாங்க, யார சொல்லலாம் இப்ப இவங்க இப்படி இருக்கிறாங்க, நீங்க என்ன செய்றீங்கன்னா முதல்ல நீங்க என்ன செய்யுங்க, மொட்டை அடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க குர்பானி கொண்டு வந்து ஆட்டை அடிச்சு அறுத்துருங்க அப்படின்னு சொல்ல ஒரு ஆலோசனை சொல்றாங்க. நீ என்ன, நீ சொல்லுவோம், நீ சொல்றத என்ன கேட்கணுமா, நீ இந்த பெண்ணு தானே, பொட்டாடி தானே அப்படின்னு சொல்ல நான் நீ மனைவி சொன்னதை அப்படியே அந்த ஆலோசனை பெற்றுக்கொண்டு அதிகமா செய்யறாங்க. இதை பார்த்து சாப்பிட அடுத்த செஞ்சுறாங்க. என்ன பண்றாங்க, அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா குர்பான் கொடுக்குறாங்க, பொட்டை வைக்கிறாங்க. அப்படியே அந்த செய்தி என்னது, அந்த நிலை என்னது சுமமாக அடையக்கூடிய காட்சிகளை பார்க்கணும் நம்ம. அப்ப இன்னைக்கு நம்முடைய நிலைமை, நம்மளால நம்முடைய மனைவிடத்திற்குரிய நடத்தைகள், அவங்க கொடுக்க வேண்டிய மரியாதைகள் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் தெரியும். என்ன ஒரு தெரியும், உங்களுக்கு சிறந்தவர் யாருக்கு சொன்னாங்க பாருங்க, பெண்ணுக்கு எவ்வளவு உரிமை கொடுத்து ஒரு அற்புதமான மார்க்கமாக அல்லாவுடைய ரசூல் சமைக்கிறாங்க. உங்களை யார் சிறந்து யார் சொல்லணும், இப்ப ஆம்பளை தான், நம்ம ஆண்கள் தானே, நான் தான் நல்லா நானே சொல்லிக்க முடியுமா, நான் தான் நல்லா நான் கரெக்டா நான் சொல்ல முடியுமா? ஆனா ரசூல் சொல்றாங்க, உங்களை சிறந்தவர் யார் தெரியுமா, உங்கள் மனைவிடத்தில் யார் சிறந்தவரோ அவர் தான் சிறந்தவர். என்னது, மனைவி தான் தெரியும். இந்த புருஷன் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, இது என்னன்னா அந்த கொண்டு வேலை பார்க்கறது தெரியுமா, எனக்கு தான் தெரியும். எந்த தப்பு தெரிஞ்சாலும் கொண்டாடி கண்டுபிடிச்சிருவாங்க. யாரு, சேர்ந்து கலந்து இருக்கக்கூடிய கணவன் மணி உறவுல அப்ப அது தெரியும். இது வீட்டுக்காரர் போயிட்டு வச்சுறாரு, வீட்டுக்காரு வேற ஒரு சட்டம் இருக்கிறாரு, வீட்டுக்காரர் ஏமாத்துறாரு, என் வீட்டுக்காரர் இந்த மாதிரி வேலை என்ன செய்யறாரு அப்படி யாரும் தெரிஞ்சிடும். யாரு தெரியும், மனைவி தெரியும். அப்ப ரசூல் என்ன சொன்னாங்க, உங்கள் மனைவிடத்தில் யார் சிறந்தவோ, என் புருஷன் உத்தமவங்க, என் புருஷன் நல்லவங்க, என் புருஷன் உண்மை பேசுறவங்க, அப்படி யாரும் உத்தரவாதம் கொடுக்கணும், அதுலயும் பெண்ணுக்கு தான் அந்த உரிமை. எந்த உரிமை, அந்த உரிமை என் நாட்டில் இருக்குது, பெண்ணிடத்தில் தான் இருக்குது என்று அறிந்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே. அப்ப என்ன காரணம், பெண் என்பவனுக்கு அவ்வளவு உரிமையை இந்த மார்க்கம் வழங்கியிருக்கு என்பதை நம்ம நினைச்சிடும் பார்க்க. அந்த இனிய சகோதர சகோதரிகளே, உங்களிடத்துல முக்கியமான செய்தி சில பெண்களுக்கான சில செய்திகளை சொல்ல ஆசைப்படுகிறேன். உதாரணத்துக்கு நம்முடைய குடும்பத்துல குறிப்பாக நம்ம பெற்றெடுத்த தாய் இடத்துல கவனமாக இருங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, அவங்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை, அவங்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உணவு, இருப்பிடம், உடை எல்லாத்தையுமே இந்த உலகத்துல முறையாக கொடுத்துருங்க. அது மாதிரி இரண்டாவதாக மனைவி, அவங்களும் பெண்ணுதான். ஒரு பெண்ணு ஒரு 16 வயசு 17 வருஷம் 18 வருஷம் வேற ஒரு தாய் தந்தை இருக்கு, அவங்க பெற்ற தாய் தந்தைக்கு ஒரு வீட்டு இருந்துட்டு அவங்க அழகா செல்லமா வளர்ந்த என்ன ஒரு 18 வயசு 19 வயசுல வந்த பிறகு திடீர்னு அவங்கள திருமணம் முடிச்சு உடனே நம்ம வீட்டுக்கு என்ன செய்வோம், பேக்கப் பண்ணி கொண்டு வந்துடுறோம். யாரு, உடனே திருமணம் முடிச்சு நம்ம வீட்டுக்கு கொண்டு செய்யணும், கொண்டு உட்கார வச்சிருவோம். அவங்களுக்கு எந்த வித எதுவுமே புரியல. ஏன், குடும்பத்தில் குடும்பமா தாய் தந்தை இருந்தாங்க, அண்ணன் தம்பி பிள்ளைகளோடு சேர்ந்து இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. திடீர்னு கல்யாணத்தை போய் செஞ்சிடறோம், நம்ம வீட்டுக்குள்ள வச்சுக்கிறோம். ஆனா நம்ம திடீர்னு இந்த மாதிரி வேற இடத்துல போய் தங்கி அங்கேயும் இருப்போமானா இருக்க மாட்டோம். ஆனா அது இங்க இருந்தோ நம்மளோட நாடி ஒரு மனைவியாக ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை ரசா சொன்னாங்க. அவங்களுடைய அமானிதம், அந்த அமானியத்தை நீங்க என்ன செய்ய பேணிக் கொள்ளுங்கள், அமானியத்தை பேணிக் கொள்ளுங்கள், அவருடைய விஷயத்தை நீங்க என்ன செய்யுங்க அஞ்சு கொள்ளுங்கள் என்று அல்லாவுடைய ஹஜ்ஜத்து விழா சொன்னாங்க பாத்தீங்களா. அந்த விஷயத்துல பெண்களுக்கான உரிமைகளை நீங்கள் வழங்கிடுங்க. பெண்களுக்கான உரிமைகளை ஒரு கணவன் மனைவி செய்யக்கூடிய உரிமைகள், மனைவி செய்ய வேண்டிய கடமைகள், அந்த விஷயத்துல கண்டிப்பாக கவனமாக என்ன செய்யுங்க. எந்த அளவுக்கு தாய் செய்ய வேண்டிய அந்த உரிமைகள், அதை விட என்ன செய்யணும், இந்த மனைவிக்கு என்ன செய்யணும், அவங்களுக்கு எவ்வளவு செய்றீங்களோ அதே மாதிரி மனைவி விஷயத்திலும் கவனமாக நம்ம என்ன செய்யணும் இருக்கணும். மனைவி கேட்க வேண்டிய செய்ய வேண்டிய கடமைகள் என்ன செய்யணும். உதாரணத்துக்கு மனைவி ரொம்ப உடல்ல செல்லாம் படுத்துக்காச்சுங்க, நீங்க என்ன பண்ணணும், சோறாக்கணும். சோறாக்காரதா யாரு, துணி துவைக்கிறதா இதை பொம்பளைக்கு வேலை, காய்கறி அள்ளி கொடுக்கணும், இதுதான் பொம்பளைக்கு வேலை. அப்படியா அப்படின்னு அல்லாவுடைய தூதர் எப்படி முகமது ஸல்லல்லாஹு என்ன செஞ்சாங்க, மனைவிக்கு என்ன பண்ணாங்க, இருக்கும்போது ஹதீஸ்ல பார்க்கணும், அல்லாவுடைய தூதர் தன் மனைவிக்கு வீட்டு வேலையை செஞ்சு கொடுத்தாங்க. என்னது, வீட்டு வேலையை செஞ்சு கொடுத்தா ஹதீஸ்ல வருது.
அப்ப என்ன ரசவாசனம் என்ன? அவங்க என்ன அம்பர் தானே, தலைவர் தானே, ஏன் செஞ்சாங்க? அப்படி கிடையாது. நல்லா விளைங்க. அப்படிலாம் பண்ணி வச்சுக்கல, மனைவி ஒருபோதும் பேச மாட்டோம். உடனே சரியா படுத்து சொன்ன என்ன செய்யணும்? மனைவிக்கு போய் செய்ய வேண்டிய கடமைகள் செய்யணும், ஹெல்ப் பண்ண உதவி செய்யணும். அல்லாஹ் ரசூல் காட்டிட்ட வழிமுறை இருக்கிறது. அவர்களை கண்ணியமான முறையில அவங்க கவனமாக அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா உரிமையை கொடுத்து அவர்களை சந்தோஷமாக வைக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது? ஒரு கணவனுக்கு. நம்ம நாடி வந்துட்டாங்க, எங்கேயும் பிறந்து நம்ம இடத்துல நாடி வந்துட்டாங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கண்ணியம் இருக்குது. அவங்க அடிக்க கூடாது, கூடாது, அடி வச்சு உரிச்சிடக்கூடாது. அவங்களுக்கு பெரிய பாரதூரமான செயலை செய்ய வரும்போதுதான் அது மார்க்கத்தில் அனுமதி. அதுக்கு வேண்டிய அன்பாறு இயேசத்தாலையும் அவர் கொடுக்க வேண்டிய அன்பு பாசம் அரவணைப்பு, அவங்களை கொஞ்சம் போய் அவங்களுக்கு கவனிக்க வேண்டிய முறைகள் ஆடையாகவும் உணவாகவும் இன்னப்பட செயல் மூலியமாக அவங்க செய்ய வேண்டிய எல்லா நல்ல விஷயத்தையும் செய்யணும். இந்த விஷயத்துக்கு கவனமாக இருக்கும். மூணாவது நம்முடைய குடும்பத்தார் யாரு? சகோதரிகளுக்கு. அக்கா தங்கச்சி இருக்காங்களே, அக்கா தங்கச்சிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை என்ன செய்யணும்? முறையாக அவங்களுக்கு உள்ள சொத்தை நீ உனக்கு நீ கொடுக்கணும். எங்க அக்கா சொத்து உனக்கு, நீ பொம்பளை, நீ தான் கல்யாணம் வச்சு நீ 50 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டியே, 100 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டியே. பல ஊர்ல பஞ்சாயத்து என்னது? அவளை கஷ்டப்பட்டு கல்யாணம் வச்சோம், அவளை செலவு பண்ணோம், அவளை நகை போட்டோம், பாக்கிறோமா இல்லையா? இல்ல எங்க அக்கா சொத்து நான் கொடுக்க முடியாது, எங்க அக்கா சொத்து உனக்கு பங்கு இல்ல. எல்லாம் கஞ்சிக்கணும். ஏன் சொத்தை பிரிச்சு கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது. தந்தை சொத்தா? தந்தை சொத்து அப்படின்னா ஒரு 2 ஆணா, ஒரு 3 பெண்ணா? 3 பெண்ணுக்கு ஒவ்வொரு பங்கு 3 பங்கு, 2 ஆளுக்கு 2 4 மொத்தம் எத்தனை பங்கு? 7 பங்கு. 7 பங்கு பிரிச்சிருவோம். பிரிக்க தாய் இருக்கிறாங்களா? தாய் தந்தையோட சொத்தா 8 ஒண்ணு வசதி. மொத்த சொத்துல கணவனுக்கு அந்த மனைவி செய்ய வேண்டிய பெண்ணுக்கு செய்ய வேண்டிய தந்தை சொத்துல பிரிச்சு 8 ஒண்ணு அம்மாவுக்கு. அடுத்தது பிள்ளைங்களா போய் நாங்க 2 4 பேரு, 2 பொண்ணு 7 பேரு அப்படின்னு செய்வோம். திருச்சி சட்டம் சொல்றது பெண்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவ அங்க வெளியே வச்சுட்டா, எங்க அத்தை ஏற்கனவே அந்த தங்கச்சி அக்காவுக்கு அதை வச்சுட்டா, அதை மேட்டர் கிடையாது. தந்தை எவ்வளவுக்காருன்னா தங்கச்சிக்கு சகோதரிகள் செய்ய வேண்டிய, அக்கா தங்கச்சி செய்ய வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு ஆண்மகன். அந்த விஷயத்தான் அடுத்து என்னதுங்க? தன்னுடைய பிள்ளைங்க விஷயத்துல, மகள் விஷயத்துல மகள்களை மார்க்கத்தோடு வளர்த்து, மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து அந்த குழந்தைகளை அற்புதமாக வளர்த்து, சிறமாக வளர்த்து, நல்லமாக வளர்த்து, மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து, தொலை வச்சு எல்லா நல்ல காரியங்களை செஞ்சு அதை அற்புதமாக திரும்ப முடிச்சு கொடுத்தால் அல்லாஹ் நீங்க சொன்ன மாதிரி நானும் சொல்றது அந்த காரியங்களை என்ன செய்யணும்? நீங்க முழு மூச்சாக இருக்கக்கூடிய காரியங்களை நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில என்ன செய்யுங்க? நீங்க செய்யுங்க. அதுவும் இஸ்லாம் என்பது, அதுவும் அல்லாஹ்வுடைய ரசூல் செல்லும் பெண்ணுரிமையை இன்னும் நிறைய செய்திருக்கிறது. இது ஜும்மாவை பத்தாது. ஆனால் அவ்வளவு விஷயங்கள் ரசூல் செஞ்சிருக்கிறார் என்பதை நாம் வரலாற்று ரீதியாக ஹதீஸ்களை பார்க்கக்கூடிய செய்தி இருக்கிறது. இறுதியாக ஒரு செய்தி உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஏனால் கண்டிப்பாக மரணம் என்பது நம்மளோ இருக்கிறது. மரணிப்பதற்கு முன்னாடி ஒரு நல்ல அடியானாக இறைவனுடைய பொருத்தத்தோடு திருப்தியோடு நாம் மரணிக்க வேண்டும். இந்த உலகம் குறைந்த கால மறுமையதான் நிலையான வாழ்க்கை. சொர்க்கம் அங்கு இருக்கிறது. அங்குதான் பல்லாயிரக்கணக்கான கோடி ஆண்டுகள் போகும். வானங்கள் பூமியை விட பெரிய எது? சொர்க்கம். வானங்கள் பூமியை விட பெருசு சொர்க்கம். பாத்துங்க, வானங்களை பெருசு 7 வானங்கள், இந்த பூமி 7 பூமி. இந்த வானங்கள் பூமியை விட சொர்க்கம் பெருசு. அந்த சொர்க்கத்தில் நாம் வாழப்போகிறோம். பல்லாயிரக்கணக்கான கோடி ஆண்டுகள் வாழப்போகிறோம். அப்படிங்கிற மைண்ட கொண்டு வச்சுங்க, உள்ள வச்சுங்க. இந்த உலகத்தை கொண்டு யாரும் ஏமாற்றக்கூடாது. பெண்களுக்கான எல்லா உரிமை கொடுத்துருவோம். மனைவி கொடுக்க உரிமை இருக்குது, தக்கவங்க கொடுக்குற உரிமை இருக்குது, பிள்ளைங்களுக்கு கொடுக்க உரிமை இருக்குது. எல்லா விஷயத்தையும் கட்டாயம் எழுதுவேன், குரான் சவாலம் பண்ணுவேன். இது அற்புதமான உலகம் எனக்கு தேவையில்லை. மறுமைதான் நிலையான வாழ்க்கை. அந்த அல்லாஹ்விடத்துல போய் ஒரு சாம்ராஜ்யத்தையே, பல நாடுகள் கொண்ட ஒரு சாம்ராஜ்யத்தையே அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான். அதை அடைய போகிறேன், அல்லாஹ்வை சந்திக்க போகிறேன், ஜன்னத்துல் சொர்க்கத்தில் இருக்க போகிறேன் அப்படிங்கிற நினைப்புல இந்த உலகத்தை வாழ்ந்து கரெக்டான எல்லா கடமையும் நிறைவேற்றிக் கொண்டே வார்கள். அல்லாஹ் உயிரை கைப்பற்றும் பொழுது அற்புதமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு மலக்குகள் நமக்கு சலாம் சொல்லி, நம்ம உயிரை அற்புதமாக கைப்பற்றி மறுமையினால் அல்லாஹ் நமக்கு வழங்கி அற்புதமாக வாழை சுற்றிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியது வேண்டும். இறுதியில் ரப்பிக்க ராஜ்யத்தின் மறுதிய பதுகுலு தீபாவளி பதுகுலு கணக்கு எல்லாம் பேசுவான். கடைசி வசனம் என்ன பேசுறான்?
உயிர்களை பார்த்து, மனிதனை பார்த்து பேசுற, நம்மை பார்த்து பேசுகிறார். எப்படி? நீங்க இடத்த திரும்பு, எனக்கு பிடிச்ச மாதிரி திரும்பு. இறக்கும் பொழுது எனக்கு பிடிச்ச மாதிரி திரும்பு. பதுகுலி விவாதி நல்லடியார் கூட்டத்தை போய் சேர்ந்துக்க, பதுகுலி ஜன்னத்தி சொர்க்கத்தை சந்தோஷமா பிரவேசிப்பான் என்று சொல்லக்கூடிய பிரவாசத்தை பார்க்கிறோம். அன்புமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பாதையை அல்லாஹ் மூமினாக முஸ்லிமாக களிமாவோடு மதிக்கக்கூடிய மக்களாக நாம் அனைவரும் ஆக்கியார் அல்லாஹ் மறுமையில் ஜன்னத்தில் சொர்க்கத்துல அல்லாஹ்வுடைய அந்த உண்மையான தோற்றத்தை நாம் அனைவரையும் பார்க்கக்கூடிய மக்களாக, அந்த சந்தோஷம் அடைக்கிற மக்களாக அல்லாஹ் நம்ம அனைவரும் ஆக்கியார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.